சரி, அதே பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு வேற டைம் ஃப்ரேம் இருக்கணும். அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த பிவட் லெவல் அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுலேயும் நிறையா இருக்கு. சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது தான் டெக்னிக்கல் வியூ. டெக்னிக்கல் பார்க்காம வெறும் ப்ரைஸை வச்சு பண்ணுறதும் அதுவும் இருக்கு. இந்த விலை இருந்தால் நம்ம டார்கெட் வச்சுக்கணும், இந்த விலைக்கு வந்தால் கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அது ப்ரைஸ் ஆக்ஷன். சந்தைகள் இறங்குவதும் ஏறுவதும் என்பதும் சூழ்நிலை. அதே மாதிரி இறங்கிட்டுனா இறங்கிட்டே இருக்கிற போது நம்ம அதை வாய்ப்பை பயன்படுத்தி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பொதுவாக மேக்சிமம் இந்த கேமரிலாங்கிற பேசிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால நான் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கம். ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சந்தையினுடைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றது உண்டு. அது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ட்ரெண்டு பார்த்து வர்த்தகம் செய்வது தான் நல்லது. நீங்கள் யாரோ ஒரு முக்கியமான ஒரு விஐபி பார்க்க போகிறீங்க, இல்லை உங்களுடைய அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளை பார்க்க போகிறீங்க, உங்களுடைய ஒரு பெரியவர்கள் யாரையோ ஒருத்தர் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய இப்போதைய சூழ்நிலை என்ன, அவங்ககிட்ட நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ண முடியுமா, இப்படியே நம்ம கேட்டுக்கிட்டு அவங்களோட சிச்சுவேஷன் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம அணுகிறோம். அது மாதிரி தான் அந்த பங்குச்சந்தையில் மட்டும் நம்ம எதையுமே பார்க்கறது இல்லை. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எதையோ வாங்க வேண்டியது, வாங்கினதுக்கப்புறம் இறங்கி எடுத்துக்க வேண்டியது, விற்றக்கப்புறம் ஐயோ நாங்கள் விற்றக்கப்புறம் காத்திருக்கட்டோன்னா ஏறி எடுத்துன்றது, ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஜிடிடின்னு இருக்கிறத தயவு பண்ணி உபயோகிங்கள். திறமை இருக்கிறவர்கள், இதில் கற்று தெரிந்து நல்ல விவரம் தெரிந்தவர்கள், என்னால் லாபம் சம்பாதிக்க முடியும், எனக்கு பணம் பற்றாக்குறை, இன்னும் கூடுதலாக பணம் தேவை என்ற அடிப்படையில் வர்த்தகம் நீங்கள் முறையாக ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறவங்க எம்டிஎஃப் ட்ரேடிங் பண்ணுங்க. அது உங்களுக்கு அந்தந்த புரோக்கிங் கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பட் நாட் ஏ கம்பல்ஷன். அப்போ நீங்கள் அதை தவறாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் எரோஷன் ஆகிறதுக்கும் வழி இருக்குது. அதனால் பார்த்து பக்குவமாக நிதானமாக செய்கிறதாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம். இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக நீங்கள் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இயல்பாகவே எனக்கு திறமை இருக்குது, நான் நல்லா ட்ரேடிங் பண்ணுவேன், நல்லா எக்ஸ்பர்ட் சார், இதெல்லாம் நல்லா பார்த்து செய்யக்கூடியனா நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கும். அதற்கும் அவர்கள் வட்டி வசூல் பண்ணுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்ட்ராடேவாக இருக்கட்டும், சிங்க் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவல் பிரத்யேகமாக சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த வால்யூம் பேசிஸில் ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லைங்களா, வால்யூம். அப்போது உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே எஸ்எம்ஏ இருக்குது, இஎம்ஏ கிராஸ் இருக்குது, விடபிள்யூஏபி இருக்குது. இது மாதிரி நிறைய சாராம்சங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை தெரிந்து நீங்கள் பலனடைகிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. இப்போ இடது பார்வையில் நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் சிபிஆர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய நம்மளாம் விளம்பரத்தெல்லாம் கூட பார்க்கலாம். ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சுட்டு நீங்கள் வர்த்தகம் செய்யலாமே அப்படின்னு கூட வருது. சிபிஆர் இண்டிகேட்டர்னா ஒன்றும் பெரிய ஒரு ரகசியமான ஒரு சமாச்சாரங்கள் இல்லை. உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே சென்ட்ரல் பிவட் பாயிண்ட் ரேஞ்சுன்னு இருக்குது. இதுதான் விஷயம். ஆனால் அதை நீங்கள் பிரயோகிக்கும் போது இன்ட்ராடேக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கும் டைம் ஃப்ரேம் வைக்கணும். சரி, அதே பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு வேற டைம் ஃப்ரேம் வைக்கணும். அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அந்த பிவட் லெவல் அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுலேயும் நிறையா இருக்கு. ஃபிபோனசி இருக்கு, டெய்லி பேசிஸ் இருக்கு, ஆட்டோ செட்டப்லேயே இருக்கு, வீக்லி இருக்கு. அதில் உங்கள் டைப் ஆஃப் ட்ரேடிங் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரைஸை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு இண்டிகேட்டருங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியாக தெரிஞ்சிட்ட கருத்து. இந்த மாதிரி சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சு பண்ணுற போது நீங்கள் ஒரு இன்ட்ராடே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம். அப்போ நீங்கள் அந்த பொதுவாகவே பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் அது ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். அதுக்கு கீழே இருந்தால் பொதுவாக அந்த ப்ரீவியஸ் லோவோ அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கோ வீக்காக இருந்தால் தான் இந்த பிவட் பாயிண்ட்டை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரெண்டு ரிவர்சல், இன்னொன்று ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு எங்கே கிடைக்கும்?
பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கணும். பிவட் பாயிண்ட் பிரேக் ஆச்சுன்னா அந்த ரிவர்சல், அப்போ ரிவர்ஸில் போய் நீங்கள் வாங்குறது நாட் அட்வைசபிள். இது ஒரு பாதுகாப்பு. இதே மாதிரி ஸ்டாப் லாஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லெவலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபிபோனசி மெத்தட் இருக்குது, கேமரிலா இருக்குது, உடிஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எது கற்று தெரிஞ்சிருக்கீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் பொதுவாக மேக்ஸிமம் இந்த கேமரிலாங்கிற பேசிஸு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால நான் கேட்டாங்க, நான் வந்து கேமரிலா வந்து சார் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் தான், எல்லாமே அரித்தமெட்டிக் பேசிஸ் தான். இது இந்த அரித்தமெட்டிக் பேசிஸில் நம்ம ஃபிபோனசினா அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி அதுவே சப்ஜெக்ட் டு த மூமெண்ட் ஆஃப் த price of that stock அதுவே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது. பிரைஸை இண்டிகேட்டர் மூலமாவோ சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது தான் டெக்னிக்கல் வியூ. டெக்னிக்கல் பார்க்காம வெறும் பிரைஸை வச்சு பண்றதும் அதுவும் இருக்கு. இந்த விலை இருந்தா நம்ம டார்கெட் வச்சுக்கணும், இந்த விலைக்கு வந்தால் கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணுங்கிறது அது பிரைஸ் ஆக்ஷன். பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னால டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் பலன் கிடைக்குங்கிறது ஒரு கருத்து. இன்வெஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க ஃபண்டமெண்டலா அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்ன உண்டு, பேராமீட்டர்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்து செய்யறதுங்கிறது ஆரோக்கியம். இது மாதிரி தான் நம்ம வர்த்தகம் செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த டைம் ஃப்ரேமை மாற்றிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரேம், அதுக்கு தகுந்த டெப்த் கிடைக்கும். டெப்த் மீன்ஸ் அந்த ஸ்டாக் பிரைஸுடைய மொமெண்டம் கிடைக்கும். அப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னா OHOIL ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா அந்த கான்செப்ட் படி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரெண்டு விஷயத்துலையும் எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் ஒன்று பிரேக் அவுட் ஆர் ஸ்டாக்ஸை எடுத்து ஹையர் ஹை போகிறதுக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை கன்சல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே டயத்தில் பாட்டம் பிஷ்ஷை பிடிச்சி அதிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிற ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டாக் எடுக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுக்கு அந்த ஸ்டாக் எப்படி வால்யூம் மற்றும் பிரேக் அவுட் அல்லது கீழே வந்து ஓவர் சோல்டர்ல இருந்து திரும்பி யூடர்ன் போட்டு திரும்புதா, இதெல்லாம் நீங்க தான் பார்த்து அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அது குறைஞ்சது ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு அதிகபட்சம் நம்ம 30 நாள் கருத்தில் எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது இந்த ஜிடிடி ஆர்டர். இந்த ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு புரோக்கிங் கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வசதிகள் இருக்கு. சில புரோக்கிங் கம்பெனியில வாங்கினோடனே ஜிடிடி போடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சில நிறுவனங்கள்ல ஜிடிடி ஆர்டர் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டு மட்டும் தான் போடுறதுக்கான அமைப்புகள் இருக்கு. இன்னும் சில நல்ல சிறந்த புரோக்கிங் பிளாட்ஃபார்ம் அதுல எப்படி கேட்டீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் போடலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம், டார்கெட் போடலாம். அப்போ உங்களுக்கு வழக்கமா ஒரு சந்தேகம் வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்களா ஒரு டார்கெட்டை வச்சு இந்த பிவட்டுக்கு மேல R1 R2 வச்சுட்டு பண்றதுங்கிறது கண்ணால் பார்த்து செய்யறது. நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கிறது பேர் தான் ஜிடிடி ஆர்டர். அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அசஸ் பண்ணி போட்டுட்டு இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் காமிக்கும். அப்போ அந்த பங்கின் விலை நீங்க வாங்கின விட உயர இந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி இவர் மேலே வந்துக்கிட்டே இருப்பார். இப்படி மேலேயே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகணும், அட்காஸ்ட்டுக்கு வந்து நிற்கும். அந்த அட்காஸ்ட்டுக்கு மேலே வர்றதுக்கு உங்களுக்கு லாபம். அதே மாதிரி நீங்கள் அதிகபட்ச லாப விலையை தீர்மானித்து போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா இந்த விலை ஏற ஏற இந்த ஸ்டாப் லாஸும் மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்களா தீர்மானம் பண்ணி ஒரு டார்கெட்டை போடுறத விட ஒரு ஸ்டாப் லாஸை போடுறத விட இந்த மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்னும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. கால நேரம் வந்து கருத்தில் கொண்டு சில முக்கியமான தகவல்கள் மட்டும் சொல்கிறோம். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வழிமுறையை வந்து முழுமையாக செயல்படுத்தணுங்கிறது நீங்களும் கொஞ்சம் சொந்த முயற்சியில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு இதை அப்ளை பண்ணி பாருங்க, அல்லது இன்டர்டேல ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான முறையில் செஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு வர்த்தகம் செய்கிறது உங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கலாம். அதே டயத்தில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டு வச்சிருக்க பாட்டம் இல்லாமல் கொஞ்சம் மேல் நோக்கி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சந்தையினுடைய சரிவோ அந்த ஸ்டாக்கினுடைய ஒரு தனிப்பட்ட செய்தியோ அதை திசை மாற்றம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. சந்தையில் எந்த நேரத்திலும் எதுவும் எந்தவித அறிவிப்புமின்றி ஏற்றம் இறக்கம் இரண்டுமே நடக்கும். ஏற்றமாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்க நிர்ணயிக்கப்பட்ட டார்கெட் நீங்க என்ன பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டார்கெட்டையும் பாதுகாப்புக்கு அது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு செய்யறது ரொம்ப வசதியா இருக்கும். இந்த மாதிரி ஜிடிடி ஆர்டர்லாம் எப்படி போடுறது சார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய புரோக்கிங் நிறுவனத்தில் அந்த ஆஃபீஸில் கேட்டீங்கனாலே அவங்களே உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அதனால என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் ஜிடிடி ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்றேன். அதனால நீங்க பாதுகாப்பாகவும் முறையா அதை வர்த்தகத்தை செஞ்சு பலனடையணுங்க
கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகள் வந்து தட் இஸ் ஒரு டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அது கொடுத்துட்ருக்கேன். அது ஒவ்வொரு பதிவுலையும் கொடுக்குற மாதிரி இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். பட் எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நான் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணலை, வழிகாட்டலுக்காக சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியை மேற்கொண்டு உங்களுடைய நிதி ஆலோசகரையும் கலந்துக்கிட்டு முறையாக அதை ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். சந்தை வாங்குவதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறது, நீங்கள் வாங்கிய பங்கை அதிக விலைக்கு விற்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறது. கடந்த கால சரித்திரங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. சந்தைகள் இறங்குவதும் ஏறுவதும் என்பதும் சூழ்நிலை. அதே மாதிரி இறங்கிடுச்சுன்னா இறங்கிட்டே இருக்கிற போது நம்ம அதை வாய்ப்பை பயன்படுத்தி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே ஏறுற போது நம்மளுடைய லாபம் வந்த உடனே நம்ம அதை வித்துட்டு பகுதியாகவோ அல்லது லாபத்தை மட்டும் எடுத்து வெளியில் வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகம். நிறைய பேர் அதை நம்ம செய்ய தவறிடுறோம். லாபத்தை கண்ணில் பட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் போகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு லெவலில் போயிட்டு கீழே இறங்கிடுது. அதே மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் அந்த கீழே இறங்குற போது என்ன ஆச்சுன்னா இதுதான் இதுக்கு மேலே திரும்ப நினச்சி ஆவரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால வர்த்தகமாக இருந்தாலும் மூலதனமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனை செய்வது என்பது ஆரோக்கியம். ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் ஒரு அனலிஸ்ட். என் அனுபவத்தில் இருக்கிற கருத்துக்களை பயிற்சிக்காகவும் கற்றதை கற்பிப்பும் என்பவர் நல்ல எண்ணத்திலையும் தெரிவிக்கிறனே தவிர இதில் எந்த பரிந்துரையும் தெரிவிக்கவில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.